எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 ஜனவரி 2024 மற்றும் 21 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் யார்? ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி. இரண்டாவது கேள்வி, புவனேஸ்வரில் அதிநவீன ஆயுஷ் தீக்ஷா மையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? புவனேஸ்வரில் அதிநவீன ஆயுஷ் தீக்ஷா மையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? சர்பானந்தா சோனோவால். சர்பானந்தா சோனோவால். மூன்றாவது கேள்வி, நிலவில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு என்ற பெருமையை எந்த நாடு பெற்றது? நிலவில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு என்ற பெருமையை எந்த நாடு பெற்றது? இதுக்கு சரியான விடை ஜப்பான். ஜப்பான். ஜப்பான் நாடு ஸ்லிம் என்ற விண்கலத்தை சமீபத்தில் நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கியது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவை அடுத்து 5வது நாடாக ஜப்பானும் நிலவில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கிய நாடுகள் பட்டியலில் 5வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை எதனிடையே உருவாக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை எதனிடையே உருவாக்கப்பட்டது? மும்பை, கோவா. மும்பை, கோவா. இந்தியாவின் முதல் ஏர்பஸ் A350 விமான சேவையை தொடங்கியுள்ள நிறுவனம் எது? இந்தியாவின் முதல் ஏர்பஸ் A350 விமான சேவையை தொடங்கியுள்ள நிறுவனம் ஏர் இந்தியா. ஏர் இந்தியா. ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற 2வது இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? மான்சிங். மான்சிங். ஃபெர்டிலைசிங் த ஃபியூச்சர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஃபெர்டிலைசிங் த ஃபியூச்சர் என்ற நூலின் ஆசிரியர் மன்சுக் மாண்டவியா. மன்சுக் மாண்டவியா. உளி ஓவியங்கள் என்ற புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக வழங்கியவர் யார்? உளி ஓவியங்கள் என்ற புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக வழங்கியவர் யார்? தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உளி ஓவியங்கள் என்ற புத்தகத்தை பரிசாக வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் வீரமங்கை சிலையையும் பரிசாக வழங்கினார். ரத்தின பாஸ்கர் எழுதியுள்ள நூலின் பெயர் என்ன? ரத்தின பாஸ்கர் எழுதிய நூலின் பெயர் உளி ஓவியங்கள். உளி ஓவியங்கள். இந்தியாவின் முதல் கிராம்பெல் மையம் தொடங்கப்பட்ட இடம் எது? இந்தியாவின் முதல் கிராம்பெல் மையம் தொடங்கப்பட்ட இடம் கேரளா. கேரளா. அமெரிக்காவில் நடைபெற்ற ஃபீடர் கார்பஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டி 2024 சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? அமெரிக்காவில் நடைபெற்ற ஃபீடர் கார்பஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டி 2024 சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஸ்ரீஜா அகுலா. ஸ்ரீஜா அகுலா. குயேம் ராக்கெட் மூலம் சோரையா என்ற செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? குயேம் ராக்கெட் மூலம் சோரையா என்ற செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது?
ஈராக். இதுக்கு ஈராக் இல்ல, ஈரான். ஈரான் குயேம் ராக்கெட் மூலம் சோரையா என்ற செயற்கைக்கோளை ஈராக் நாடு விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியது. மன்னிக்கவும், ஈரான். அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான டாடா மும்பை மராத்தான் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான டாடா மும்பை மராத்தான் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஹயேலி லெமி பெர்கானு. இந்திய அளவில் முதலிடம் பிடித்தவர் ஃபுகாதா ஸ்ரீனு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவிலின் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள பாலராமர் மூலவர் சிலையின் புகைப்படம் எப்போது வெளியிடப்பட்டது? 19 ஜனவரி 2024. அதாவது இந்த சிலையை மைசூரை சேர்ந்தவர் உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான LIC ஜீவன் தாரா என்ற புதிய ஓய்வூதிய காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 20 ஜனவரி 2024. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இராணுவ அதிகாரிகளாக உள்ள மேஜர் செர்ரி ஃப்ளைஸ், அவரது மனைவியான கேப்டன் சுப்ரீதா ஆகிய இருவரும் வெவ்வேறு படைப்பிரிவுகளின் சார்பில் பங்கேற்கின்றனர். இதுவே முதல் முறையாக தம்பதியினர் வெவ்வேறு படைப்பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேஜர் செர்ரி நீலகிரி மாவட்டம் வெலிங்டனை சேர்ந்தவர். இவர் பெங்களூரு ஜெயின் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். அவரது மனைவியான கேப்டன் சுப்ரீதா மைசூரை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசன்னா பி வராலேவை நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் குழு பரிந்துரைத்துள்ளது. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர்களின் புத்தகங்களை பிற மொழியாக்கங்களில் வெளியிடுவதற்காக 752 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உகாண்டாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பொலிவியா, அஜர்பைஜான், வெனிசுலா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். கர்நாடக மாநில அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 1225 பேருந்துகளை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஹிந்துஜா குழுமத்தின் முதன்மை நிறுவனமான அசோக் லேலண்ட் மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாடு மாநில அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக வாங்கப்பட்ட 100 புதிய BS4 பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 20 ஜனவரி 2024 கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 ஜனவரி 2024 மற்றும் 21 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.